அவன் சொல்கிறான் அமெரிக்கான 1 மாதத்துக்குள்ளே கதை ஓடணும். இப்போ இவனுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கு போல சரக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவன் என்ன சொல்கிறான், இப்போ இன்னைக்கு காலையில் லண்டனில் இந்த நிரஞ்சனுடைய பேட்டியை பார்க்கும்போது பல மாதங்களுக்கு போர் செய்ய தயாராக இருக்கிறான். யார்? ஈரான். அந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் ஐட்டத்தை வச்சுருக்காங்க. பயங்கரமாக ப்ரொடக்ஷன் வேறு ஆகிட்டு இருக்கான். அப்படி உக்கிரத்துலையும் அப்படி கோவத்திலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவரை இழந்திருக்காங்க. கோவத்தில் இருக்கிறாங்க ஈரான். இது நீண்டகால கோபம். ஆமாம், நீண்டகால கோபம். இது ரிட்டாலியேட் ஆகிட்டே இருக்கும். குறிப்பாக இஸ்ரேல் மேலே மிக கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரேல் தான் அடிச்சு தள்ளிட்டாங்களே. ஆமாம், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போகிறாங்க. அவருக்கு மிகப்பெரிய கௌரவம் அங்கே வழங்கப்படுது. அப்போது இதனுடைய தாக்குதல் இந்தியா மேலே இருக்குமா? அதாவது இப்போ நீங்கள் நேர டாப்பிக்கு நம்ம போரை விட்டு இந்தியாவுக்கு வர்றோம். இப்போ இந்தியா சில டிப்ளமேட்டிக் பாலிசியை கையாளுது. பொதுவாக ஒன்று குறித்து வச்சுக்கிடுங்க. இந்தியாவினுடைய பாலிசி என்ன? அணிசேரா கொள்கை, நான் அலையன்ஸ் மூமெண்ட். யாரோடையும் நாங்கள் சேர மாட்டோம். இந்தியாவுடைய நான் அலையன்ஸ் மூமெண்ட் அப்படி தான். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணி போட்டோம், பலஸ்தீன விவகாரத்தில் காசாவுக்கு பலஸ்தீன மக்களுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும், இதுதான் நம்முடைய தீர்வு. ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறந்து யூதர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். மோடி அரசினுடைய பாலிசி. இந்த யூதர்களுக்கு பாலிசி என்னென்னா, நமக்கு சில டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு பெகாசிஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் எல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. உளவு பார்க்கக்கூடிய பெரிய விஷயம். பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் மோடிக்கும் ஒர்க் அவுட் ஆகும் கெமிஸ்ட்ரி. மோடிக்கும் ட்ரம்புக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இப்போ இந்தியா நெருக்கமான உறவை அவர்களோடு வைத்துக்கொள்ள முயற்கிறார்கள். யாரோடு? இஸ்ரேலோடு. ஆனால் நிலைமை என்னவென்றால், நம் நாட்டிற்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது யாரு? பாகிஸ்தானை தவிர எல்லா அரபு நாடுகளும் க்ளோஸ் தான்.